நல்ல நாம மகிமைப்படட்டும். இந்த மனமகிழ்ச்சியின் மாலை வேளையில் அருமையான திரு குடும்பத்தோடு, ஊழியர்களோடு, சபை மக்களோடு, உறவுகளோடு கூட நானும் இருப்பதை பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். கடந்த நாட்களில் சொன்னது போல அருமையான பாஸ்டரையாவுடைய மகனுடைய திருமணத்தில் பாஸ்டர் டேனி அவர்கள் என்னை சந்தித்தாங்க. இந்த நாளில் இது போன்ற ஒரு விசேஷம் என்று சொன்னாங்க. அவங்க 25ன்னு சொன்னாங்க. என் காதில் அது 26ன்னு கேட்டுருச்சு. நான் போய் டைரியை பார்க்குறேன். நான் ஃப்ரீயாக இருந்தால் கட்டாயம் என்ன செய்வேன், வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். வந்தோடனே 26 ஃப்ரீயாக இருந்தது எழுதிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கார்டு ஒன்று அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில். அதில் 25ன்னு டேட்டு. 25ன்னா இன்னைக்கு எங்கள் சபையில் ஒரு நாள் ரிட்ரீட் காலையில் 10லேருந்து 7 மணிக்கு தான் முடிஞ்சுது. ஒரு நாள் முழுமையும் ரிட்ரீட்டு. செய்தியை கொடுக்க கோவையிலிருந்து பென்ஸ் பீவ்லா அவர்கள் வந்திருந்தாங்க. அது ஒரு சகோதரிகள் கூட்டம். ஒரு 175 பேர்கிட்ட கூடி வந்து அந்த ஒரு கூட்டம். அது வருஷம் வருஷம் ஒரு கேம்பாக நடத்துவோம். எனக்கு வருகிறேன் என்று சொல்லிட்டேன். ஆனால் தேதி மாற்றத்தில் இருக்கு. அதனால் என்ன செய்வது என்று தெரியல. திரும்பவும் எனக்கு பாஸ்டர்கிட்ட நான் பேசினேன். அவங்க சொல்லிட்டாங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டாயம் வரணும் அப்படின்னாங்க. அவருடைய அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு 7 மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே ஓடி வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான பாஸ்டர் டானியல் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் ஆகி 35 ஆண்டுகள் திருமண வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதமும் ஒரு சாதனையும் உள்ள ஆண்டு என்பதை மறக்கக்கூடாது. ஒருவேளை நாம் இப்படி நினைச்சு வந்திருக்கலாம், இன்றைக்கு பாஸ்டருடைய திருமண ஆண்டு, அதனால ஒரு வாழ்த்தை சொல்லி என்ன செய்யலாம், வரலாம் அப்படின்னு எல்லாரும் பிரயாசப்பட்டு வந்திருப்பீங்க. கேள்விப்பட்டெல்லாம் நல்லது. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த 35 ஆண்டு திருமண வாழ்வில் அவர்கள் வாழ்ந்தது என்பது ஒரு சாதனையின் ஆண்டு என்பதை முதலாவது நாம் அதை நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இந்த 35 ஆண்டுகளில் அவர்கள் வாழ்க்கையில வந்த சவால்கள் ஏராளம் ஏராளம் இருக்குமா இருக்காதா? 35 வருஷம் அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவு சவால் இருக்கும். ஒரு பெரிய மரம், நல்ல இலைகள் கிளைகள் அப்படியே ஓங்கி படர்ந்து வளர்ந்து இருக்கு அப்படின்னா அது சாதாரணமாய் வளர்ந்தது அல்ல. 20-30 வருஷம் ஒரு மரம் வளர்ந்திருக்கு அப்படின்னா நாம் சற்று அதனுடைய ஆழங்களை நாம் சிந்தித்து பார்க்கணும். அது வளர்கிற காலங்களிலே, சிறியதாய் இருந்து முளைத்து வளர்கிற காலங்களில எத்தனையோ இடையூறுகள் அந்த மரத்திற்கு என்ன செய்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். அது மாத்திரமல்ல, மண்ணுல மண்ணு பூச்சி, வேறு பூச்சி எல்லாம் வரும் இல்லையா? அப்போ அதையெல்லாம் அவைகள் சமாளித்து, நீர் மட்டம், வேருக்கு நீர் மட்டம் தேவை. சில நேரங்களில் அந்த நீர் மட்டம் கிடைக்காமல் போன நேரங்களில கூட அது உறுதியாய் நின்று வளர்ந்து சாதித்து இப்போ அது மரமாய் என்ன செய்கிறது, பசுமையாய் நிழல் கொடுக்கிறது. அப்போ எத்தனையோ சவால். ஒரு மரத்தை பாருங்க, எத்தனை புயல்களை அது சந்தித்து இருக்கும். யோசித்து பாருங்களேன். நம்மளே வருஷத்துக்கு வருஷம் 1-2 புயலை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு மரம் 20-30 வருஷம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அது எத்தனை புயலை அது பார்த்துருக்கும், எத்தனை மழையை பார்த்துருக்கும், எத்தனை நீர் ஓட்டத்தை அது பார்த்துருக்கும். இது எல்லாவற்றையும் சகித்துத்தான் அந்த மரம் என்ன செய்யுதுன்னா ஓங்கி வளர்ந்து அது படர்ந்து கனி கொடுக்கிறது. இதே போல அருமையான
தேவதாசனுடைய திருமண ஆண்டை சொல்லும் பொழுது இந்த 35 ஆண்டுகளில எத்தனையோ சவால்கள் அவர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக என்ன செய்திருக்கும், வந்திருக்கும். பொருளாதார நிலைகள் அவருடைய வாழ்க்கையில பெரும் சவாலாக இருந்திருக்கும். தனிப்பட்ட முறையில கேட்டா சொல்லுவாங்க, திருமணமாகி எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்தை நாங்க என்ன செய்தோம், அனுபவிச்சோம். பொருளாதார நெருக்கடி வந்திருக்கும், வேலையினுடைய பளுவு வந்திருக்கும், குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளை வளர்க்கிற அது ஒரு பெரிய சவால் தான் இல்லையா? அம்மாவா இல்லையா? பிரதர் ரொம்ப தலையாட்டுறதை பார்த்தா யோசித்து பாருங்க. பிள்ளைகளை பெற்று எடுக்கிறதில்ல, அதை வளர்த்து யூகேஜி எல்கேஜி லக்கேஜ் எல்லாம் ஏற்றி வச்சு அதுங்களை படிக்க வச்சு காலேஜ் முடிக்க வச்சு, இதெல்லாம் வாழ்க்கையில அது ஒரு பெரிய சவால். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில. அது மாத்திரமல்ல, எத்தனை ஏமாற்றத்தை அவங்க 35 வருஷத்துல பார்த்துருப்பாங்க தெரியுமா? அம்மாவா இல்லையா? எத்தனை ஏமாற்றத்தை அவங்க பார்த்துருப்பாங்க, எத்தனை பேருடைய துரோகத்தை அவர்கள் பார்த்திருப்பாங்க, எவ்வளோ பேரால அவங்க கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, எத்தனை பேருடைய வார்த்தைகளால் அவங்களுடைய இருதயம் உடைந்திருக்கும், நேசித்த எத்தனையோ பேர் அவங்க இழந்திருப்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு சவால். ஆனாலும் இத்தனை வந்தாலும் இவைகளின் நடுவில் இன்றைக்கும் அவர்களை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் அடையாளமாய் வைத்திருக்கிறாருன்னா அது தேவனுடைய கிருபை அல்லாமல் வேறு அல்லவே அல்ல. 1994ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முழு நேரம் ஊழியத்திற்கு நான் MK சாம் சுந்தரம் பாஸ்டரால நான் டெடிகேட் பண்ணப்பட்டேன். அந்த 1984 இருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த எழில்நகர் திருச்சபைக்கு முதல் ஆராதனை 7 இருந்து 9:30க்குள்ள ஒரு ஆராதனை இங்க வந்து நடத்திட்டு தான் அதன் பின்பாக அங்க திருவொற்றூருக்கு 2வது ஆராதனைக்கு நான் போவேன். அங்கேயும் முதல் ஆராதனை நடக்கும், அது அம்மா கூட சேர்ந்த சில பிரதர்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து நடத்திட்டு போவேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இங்க குடும்ப ஜெபம் நடக்கும், அதை வந்து நடத்த வருவேன். அந்த நாட்களில் அருமையான டேனி அவங்களுடைய முழு குடும்பம் இந்த பாட்டில் வியாபாரம் செய்து கொண்டு சபையில் விசுவாசிகளாக இருந்த காலம் அது. அந்த நாட்களில் அவங்க சபையை திறந்து சுத்தமாக பெருக்கி பாய் போட்டு நான் வருவதும் நடத்துவதும் போகிறது தான் என் வேலை. மற்றபடி எல்லாமே அவங்க தான் என்ன செய்வாங்க, சபையை முழுமையும் அவங்க தான் பார்த்து கொள்வாங்க. அது மாத்திரமல்ல, கொஞ்சம் காலங்கள் திடீரென்று எதிர்பாராத விதமாக வர முடியலன்னா குடும்ப ஜபத்தை நீங்க நடத்துங்கன்னா நடத்துவார். இவனமாக அந்த ஆதி காலங்களில ஊழியத்துல பெரும் உதவியா இருந்த ஒரு குடும்பம். ஏன் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்னா, என்னதான் இருந்தாலும் பழசு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம், மறக்க கூடாது. அதனால இப்படியெல்லாம் உதவியா இருந்த ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷத்துல நம் நிச்சயம் இருக்கணும் என்றுதான் நானும் மனைவியும் வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, இப்படி அவர்கள் ஊழியத்துல அவ்வளோ உற்சாகமாக ஊழியத்துல உதவியா இருந்த ஒரு தேவ தாசர்கள். ஆனா இன்றைக்கு அவர்களை கர்த்தர் இதே பகுதியில ஒரு நல்ல இடத்தையும், எத்தனை இடையூறுகள் பிரச்சனைகள் வந்த போதும் எல்லாவற்றிலிருந்து ஒரு அழகான திருச்சபையை கட்டி இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்து ஒரு முழு நேர ஊழியராய் வைத்திருக்கிறதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையான சகோதரனிடத்துல ஏராளமான காரியங்களை நான் பார்த்தேன். ஏன்னா என் கூட நான் அடிக்கடி பார்த்ததுனால அதுல 3 காரியத்தை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது, அவரிடத்துல நான் கண்ட ஒன்று தாழ்மை. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. என்னது? தாழ்மை. நான் கண்ட ஒன்று. பல காரியம் இருக்கு, அதுல முக்கியமான 3 என்னன்னா, அவரிடத்துல நான் கண்ட ஒன்று தாழ்மை உள்ள ஒரு தேவதாசன். இரண்டாவதாக நான் பார்த்தது பொறுமை உள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம், பொறுமை உள்ளவர். மூன்றாவது நான் கண்ட ஒன்று அன்பு உடையவர். சொல்லுங்க பார்க்கலாம்,
அன்பு உடையவர். இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மைல் கல்லை போல, இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடித்தளம் போல. இது மூன்று இருக்குமானா அவங்க தான் வாழ்க்கையில லட்சியத்தை அடைகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தாழ்மையை குறித்து நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இன்றைக்கு பார்க்கிறவங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை செஞ்ச மாதிரி இருந்தது, கஷ்டப்பட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு இப்படி ஒரு பில்டிங்கை கட்டி இப்படியெல்லாம் வசதியாக வந்துட்டாங்களே, இவ்வளோ உயரத்தில் வந்துட்டாங்களே அப்படின்னு இன்னைக்கு சிலர் போராமைப்படுகிறவர்கள் இருப்பாங்க. நேரில் பேசுனா நல்லா பேசுகிறது போல இருக்கும், ஆனால் பின்னாடி போயிட்டு என்ன செய்வாங்கன்னா போராமைப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க. ஏன்னா அவருடைய உயரத்தை பார்க்கும் பொழுது. ஆனால் நான் சொல்லுவேன், இந்த தாழ்மை என்பது என்ன அப்படின்னா, சுருக்கமாய் சொல்லுவேன், தாழ்மை தான் ஒரு உண்மையான உயரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற தாழ்மை தான் அந்த மனிதனுடைய உண்மையான உயரம் என்பதை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மறக்கவே கூடாது. நாம் நினைப்பது போல தாழ்மை என்று சொல்லும் பொழுது நம்மை நாம் அதிகமாய் தாழ்த்தி காட்டுவது அல்ல. தாழ்மை என்பது நம்ம அப்படியே சரீரத்தையும் அப்படியே நம்மளை அப்படியே தாழ்த்தி தாழ்மையா இருக்கிறதை காட்டுவதல்ல தாழ்மை. சில தாழ்மையா இருக்கிறது போல என்ன செய்வாங்க, தன்னை வெளிப்படுத்துவாங்க. நான் சொல்லுவேன், தாழ்மை என்பது தாழ்த்தி காட்டுவதே அல்ல. அதனுடைய சரியான அடையாளம் என்னன்னா, தன்னை சரியான இடத்துல பார்க்கிற கிருபை ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம். தன்னை சரியான இடத்துல வைத்து பார்க்கிற ஒரு கிருபை என்பதை மறந்துவிடவே கூடாது. அதே போல தாழ்மை என்பது நான் எல்லாம் அறிந்தவன் அல்ல என ஒப்புக்கொள்வது. எனக்கு எல்லாம் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், தாழ்மை என்பது நான் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல, எனக்கு எதுவும் தெரியாது என்பதை ஒப்புக்கொள்வது. மூன்றாவது தாழ்மை என்பது என்னன்னா, தேவன் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை என்பதுதான் சரியான தாழ்மையினுடைய அடையாளம். நான்காவது தாழ்மை என்பது என்னன்னா, பிறரை மதிப்பது. சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மை என்பதனுடைய இன்னொரு அடையாளம் என்ன, சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களை என்ன செய்வது, மதிப்பது தாழ்மை என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு வானத்திற்கும் பூமிக்கும் அவர்தான் ராஜா, ராஜாதி ராஜா இல்லையா? அவர்தான் ராஜா, ராஜாதி ராஜா. இவ்வளவு சர்வ வல்லமை உடைய ஒரு தேவனா இருந்தாலும் வேதம் அவரை பற்றி சொல்லும் பொழுது பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தாரா, தாழ்த்தினார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். உலகத்திலும் உன்னதத்திலும் என்றுமே ராஜாதி ராஜாவாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து தன்னை மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தாரா, தாழ்த்தினார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 23:12, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அப்ப உயரம் எங்க இருக்கு? ஒரு ஊழியத்தினுடைய உயரம் எது? ஒரு குடும்பத்தினுடைய உயரத்தின் அடையாளம் எது? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உயரம் எது அப்படின்னு கேட்டா, அவன் எந்த அளவுக்கு தன்னை தாழ்மைப்படுத்துகிறானோ அதுதான் அவனுடைய உயரம் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சில மனிதர்கள் வேதத்துல பாத்தீங்கன்னா, தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை ராஜதந்திரமாய் செய்தார்கள். தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேலுடைய முழு கோத்திரங்களையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவனுடைய வயிற்றில பிறந்த ஒரு பிள்ளை அப்சலோம். அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, எப்படியாவது அப்பாவை சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளணும், அப்பாவுடைய காலை வாரி விடணும்,
நம்ம போய் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும் என்கிற ஒரு குருட்டு புத்தி அவனுக்குள்ள வந்தது. அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காலையும் எழும்புவானா, தெரு முனையில போய் அதிகாலையில நிற்பானா, அந்த முனையில அதிகாலையில வருகிற மக்களிடத்துல எங்க போறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு தோள் மேல கைய போடுவானா, முத்தம் கொடுப்பானா, அன்பா பேசுவானா. தாவீதினுடைய குமாரன், ராஜகுமாரன் இந்த காலையில இந்த தெருவில் நின்று பேசுறாருன்னா, உங்களுடைய வழக்கு என்ன அப்படின்னு கேட்பான். உடனே இந்த இந்த பிரகாரம் உடனே அவன் சொல்லுவான், உங்க வழக்குல உன் பக்கத்துலதான் நீதி நியாயம் இருக்கு, ஆனா நீ ராஜாவிடத்துல போய் சொன்னீன்னா உனக்காக அவர் இதெல்லாம் செய்ய மாட்டார் என்று சொல்லி சொல்லி அவனுடைய ராஜ தந்திர வார்த்தையினால, சூழ்ச்சியினால வருகிறவருடைய மனங்களை எல்லாம், இருதயத்தை எல்லாம் என்ன செய்தானா, கவர்ந்து கொண்டான். கவர்ந்து கொண்டது மாத்திரம் இல்ல, என்ன நோக்கம், ஏன் கவர்ந்து கொண்டான் அப்படின்னு கேட்டா, அப்பாவை கீழே போட்டுட்டு நான் எங்க போகணும், உயரத்திற்கு போகணும், உயரத்தை அடையணும், உயரத்துல உட்காரணும்னு ஆசைப்படுகிறான். அதுக்காக அவன் என்ன செய்தான், தனக்கென்று ஒரு கூட்டத்தை பிரித்தான், நேர போனா, தன்னை தானே அபிஷேகம் பண்ணினா. ஆனா வேதம் சொல்லுது, அந்த முயற்சி கொஞ்ச நாள் கை கொடுக்கிறது போல இருந்தது. ஆனா காலம் வந்த பொழுது அவனும் அழிந்தான். அவனுடைய யோசனை, அவனுடைய திட்டம், முயற்சி எல்லாம் என்ன செய்தது, அழிந்து போனது. யார் இவன், உயரத்தை அடைய வேண்டும் என்று என்னென்னவோ செய்து பார்த்தான். ஆனா முடிவில் ஒண்ணுமே, அவன் நினைத்தது ஒண்ணுமே நடக்கல. இதே போலதான் யூதர்களை அழித்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டும், தேசத்தில் நான் தான் பெரியவன் என்பதை காட்ட வேண்டும் என்று அன்றைய நாட்களிலே ஆமான் எழுந்தான், தன்னை உயர்த்தினான், என்னென்னவோ செஞ்சான். வேதம் சொல்லுது, தன்னை உயர்த்தினவன் எல்லாம் என்ன செய்தாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் போனாங்க. ஆனா தன்னை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை பாருங்க, எருசலேமுக்குள்ள தேவனுடைய பெட்டி வருகிறது. ஏலியின் காலங்களிலே அந்த பெட்டி பிடிப்பட்டது சத்துருக்களுடைய கரங்களிலே. கேட்பாரற்ற ஒரு நிலைக்குள்ள அந்த பெட்டி தத்தளித்தது. அதன் பின்பாக சவுல் ராஜாவாய் வந்து ராஜ்யபாரம் பண்றான் 40 வருஷம். ஒரு நாள் கூட அந்த பெட்டியை குறித்து அவன் யோசித்ததும் இல்லை, பெட்டியை குறித்து சிந்தித்ததும் இல்லை. ஆனா தாவீதுடைய உள்ளத்துல ஒரு ஆசை, இந்த பெட்டியை என்னுடைய நகரத்திற்குள்ள என் பக்கத்திலேயே நான் வைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்து தன்னுடைய நகரத்திற்குள்ள கொண்டு வருகிறான். வேதம் சொல்லுது, ஆடி பாடி ராஜ வஸ்திரத்தை களைந்து போட்டு சணல் நூல் ஏபோத்தை தரித்து தெருவில் ஆடினான். பார்க்கறவங்கள என்ன நினைச்சாங்க தெரியுமா, இஸ்ரவேலுடைய ராஜா, ஆனா இப்படி ஆடுகிற மனைவி நினைக்கிறா மீகாள், ஒரு தேசத்தினுடைய அரசு என்பதை மறந்து இப்படி ஆடுகிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, என்ன இந்த தேசத்துல இப்படி என்னை உயர்த்தின தெய்வத்திற்கு முன்பாக நான் இன்னும் என்ன செய்வேன். அப்ப என்ன அர்த்தம்னா, அவன் தேசத்துல உயர்ந்திருந்தானே தவிர அவன் உள்ளத்துல ஒரு நாளும் உயர்ந்தவனாய் தன்னை பற்றி நினைக்கவே இல்லை. அதனால்தான் அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நார்த்தான் தீர்க்கதரிசி அனுப்பி, உன் காலம் முடிந்த பின்பு உன்னுடைய காலத்திற்கு பிந்தி என்னெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு வருங்கால செய்திகளை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அரண்மனையில உட்கார்ந்து நார்த்தான் வந்த உடனே இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கிறான். தேவ மனிதன் வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவன் கடந்து போகிறான் அரண்மனையை விட்டு. ஆனா தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தேவனுடைய சமூகத்திற்குள் பிரவேசித்து, ஆலயத்துக்குள்ள தன்னுடைய அரண்மனையிலேயே தேவ சமூகத்துக்குள்ள பிரவேசித்து, இம்மட்டும் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், நான் தகுதி உடையவனே இல்லை, இவ்வனமாய் தாழ்த்தினான். அதனாலதான் சொல்லுவேன், இப்படி தாழ்த்தின அந்த தாவீதைத்தான் கர்த்தர் உயர உயர உயர்த்தி கொண்டே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உலக சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம்.
இங்கிலாந்து தேசத்துல ஒரு சிறுவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையானது வறுமையிலேயே வளரக்கூடிய ஒரு நிலை உண்டாயிற்று. அவனுடைய பள்ளி பருவங்களில நல்ல ஆடையை போட்டுக்கொண்டு போகுவதற்கு வசதி இல்லை. செருப்பு வாங்கி கால்களில மாட்டிக்கொண்டு வீதியில நடந்து போவதற்கும் அவனுக்கு வசதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீண்ட காலங்கள் தத்தளித்தான் வறுமையினுடைய அடித்தளத்தில். அதன் பின்பாக அவன் படித்தான், முயற்சித்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்தினுடைய ஒரு தலை சிறந்த மனிதனாய் மாமனிதனாக பிரதமராக மாற்றப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வின்ஸ்டன் சர்ச்சில் என்று அவனுக்கு பெயர். மாற்றப்பட்டான். ஒரு பொது கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. பெரிய மேடையில ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இப்பொழுது முன்னுரையாய் பேசுகிறவர்கள் எதையோ பேசிட்டு இந்த மனிதனை குறித்து சொன்னார்களாம். நம்முடைய தேசத்தின் மாமனிதன், உயர்ந்த மனிதன், தலை சிறந்த மனிதன் இப்பொழுது வந்து நம்ம மத்தியில் என்ன செய்வார், இந்த பொது மேடையில பேசுவார் என்று சொன்னாங்க. உடனே இந்த மனிதன் என்ன செய்தான், எழுந்து போனான். அவன் இப்படி சொன்னானா, இல்லை இல்லை, இல்லவே இல்லை, நான் ஒரு உயர்ந்த மனிதன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா, இன்றைக்கு நான் உயர்ந்த மனிதன் அல்ல, ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உயர்ந்த பொறுப்பு. அந்த அர்த்தம் ரொம்ப வித்தியாசமானது. நான் உயர்ந்த, அவன் தான். இப்போ நம்ம தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடின்னா நமக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க தெரியும் இல்லையா? அவர் தான் தேசத்தையே ஆள்றாரு. இது போல ஆளுகிற ஒரு மனிதன் அவர் என்ன சொல்றான் பொது மேடையில், நான் உயர்ந்த மனிதனே இல்லை, நான் உயர்ந்த மனிதன் நான் இல்லை, ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு, உயர்ந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் தன்னை தாழ்த்தினான். இதனால என்னன்னா, மக்களால் மதிக்கப்பட்டான், மக்களால் நேசிக்கப்பட்டான், மக்களால் உயர்த்தப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே தான் யாக்கோபு 4:6 இவனமாய் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா, கிருபையை கொடுக்கிறார். யாருக்கு? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். நான் சொல்லுவேன், தாழ்மை தான் கிருபையை இழுத்து கொடுக்கிற ஒரு கருவி. சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை எங்க இருக்கு? தேவனிடத்துல இருக்கு. தேவனிடத்துல இருக்கிற ஒரு கிருபையை இழுத்து கொடுக்கிற ஒரு கருவி எதுன்னா சொல்லுங்க பார்க்கலாம், தாழ்மை. தாழ்மை. அருமையான கர்த்தருடையவர்களே, சங்கீதத்துல பாத்தீங்கன்னா தாவீது சொல்வான், நன்மையும் கிருபையும் என்ன செய்யும், தொடரும். அவன் என்ன அர்த்தம், இப்ப நம்ம தெருவில் வேகமா ஓடுகிறோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு நாய் என்ன செய்யும், ஓடும்போது விரட்டி கொண்டே வரும் இல்லையா, தொடர்ந்து கொண்டே வரும். பார்த்துருக்கீங்கல்ல? இவன் என்ன சொல்றான், நன்மையும் கிருபையும் என்னை, அப்ப நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் என்ன வரும், நன்மையும் கிருபையும் தொடரும். அது இன்னொரு மொழிபெயர்ப்புல இப்படி சொல்றாங்க, நன்மையும் கிருபையும் துரத்தி கொண்டே வருமா. யாருக்கு? கிருபை, தாழ்மை உள்ளவர்களுக்கு நன்மையும் கிருபை என்ன செய்யுமா, துரத்தி கொண்டே வருமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாழ்மை தான் தேவனின் கைப்பிடியை நம்மேல் வைத்திருக்கிறது. தேவனுடைய கைப்பிடி எங்க இருக்கிறது, நம்மேல. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், 89 24 மட்டும் கொஞ்சம் வேகமா வாசிங்க, நான் ரொம்ப வசனம் கொடுக்கல. 89 24 என் உண்மையும் என்னுடைய கிருபையும், பாருங்க, தாவீதோடு அவனோடு இருக்கும். என் உண்மை என் கிருபை அவனோடு இருக்கும். ஏன் அப்படின்னா, அவன் யாரு தெரியுமா, என் பார்வையில தாழ்மை உள்ளவன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நன்மையும் கிருபையும் அவனை தொடரும், அவனோடு கூட இருக்கும்.
தாழ்மை தான் குடும்பத்தையே காக்கிறது. முழு தேசம் அழிஞ்சதுங்க தண்ணீர்ல. நோவா குடும்பம் மட்டும்தான் என்ன செய்தது? காக்கப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்னா, கர்த்தர் நோவாவின் மீது கிருபையை வைத்தார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் என்னது? கிருபை. அப்ப கிருபை தாழ்மை உள்ள ஒரு மனிதனை, குடும்பத்தை காக்கின்றதா இருக்கிறது. திருமண வாழ்வை நிலை நிறுத்தி இருப்பது இவர்களுடைய முயற்சி இல்லை, பிரயாசம் இல்லை, தேவனுடைய கிருபை. அதற்கு மூலதானம் என்னன்னா இவர்களுடைய தாழ்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்களுடைய தாழ்மை. நான் சொல்லுவேன், திருமணத்தில் தாழ்மை தாழ்மை இல்லாத வீட்டுல அதிகமான சண்டை இருக்கும். சொல்லுங்க, நம்ம வீடு எப்படி இருக்கு? தாழ்மை இல்லாத வீட்டுல சண்டை இல்லம்மா, அதிகமான சண்டை இருக்கும். ஆனா தாழ்மை உள்ள வீட்டுல அதிகமான சந்தோஷம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுல என்ன இருக்கணும் சொல்லுங்க? அதிகமான சந்தோஷம் இருக்கணும்னா நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும்? கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இடத்துல என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்வோமா? நான் சொல்லுவேன், தாழ்ந்தவர் தோற்றவர் அல்ல. சில நேரங்களில் நம்ம தாழ்மையா இருக்கும் பொழுது சமுதாயத்துல நாம் தோற்று போனது போல தெரியும், ஊழியங்களில் தோற்றது போல தெரியும். சில மனிதர்களுக்கு முன்பாக நாம் தாழ்மையாய், மௌனமாய், அமைதியாய் இருக்கும் பொழுது தோற்று போனது போல தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, தாழ்மை தோற்று போகிறவருடைய அறிகுறி அல்ல, அது தேவனால் ஏற்ற நேரம் உயர்த்தப்படுவதற்கான அறிகுறி. இன்றைக்கு அன்பு சகோதரர், அவருடைய குடும்பம், கர்த்தர் கொடுத்த இந்த மகிமையின் ஊழியம் எல்லாம் இவ்வளவு மகிமையாய் உயர்த்தப்பட்டு இருக்குன்னா அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் முதல் கண்ட காரியம் தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் காண விரும்புகிற ஒன்று என்னது? தாழ்மை. இரண்டாவது அவரிடத்துல நான் கண்ட இன்னொன்று பொறுமை. சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை. பொறுமை வெற்றியின் மறைந்த வேர்கள். பொறுமை என்பது வெற்றியின் மறைந்திருக்கிற ஒரு வேர்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பொறுமை என்றால் என்ன? சொல்லுங்க, பொறுமை என்றால் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். பொறுமை என்றால் என்ன? கிஃப்ட் கொடுப்பதா? விட்டு கொடுப்பது. தாவீது ஐயா, இஸ்ரவேலின் மன்னன் சொல்லுகிறார், விட்டு கொடுப்பது. சொல்லுங்க பார்க்கலாம். விட்டு கொடுப்பது. பொறுமைன்னா என்னவா? விட்டு கொடுப்பது. சரி, வேற என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கோபப்படும் போது பொறுமையா அமைதியா இருப்பது பொறுமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க? அதை தான் சொல்றீங்களா? சரி, சகோதரி யார்? 3 பேரும் ஜென்ஸ் தான் சொன்னாங்க, ஒரு சகோதரி கூட சொல்லல. சொல்லுங்க பார்க்கலாம். பேசாமல் இருந்துட்டாலே பொறுமை. ஐயோ, அதுவும் சகோதரிங்க சொல்றாங்க பேசாம இருந்தா பொறுமைன்னு. அதுதான் சரி. பொறுமை என்பது பேசாமல் இருக்கணும், விட்டு கொடுப்பது என்று சொல்லி நான் சொல்லுவேன். பொறுமை என்றால் என்னன்னா, பொறுமை என்பது அமைதியாக காத்திருக்கும் பலவீனம் அல்ல. பொறுமை என்பது அமைதியாய் காத்திருக்கின்ற ஒரு பலவீனம் அல்ல. நான் சொல்லுவேன், தாங்கக்கூடாத மன அழுத்தத்திற்குள்ள உடைந்து போகாமல் நிற்கிறோமே, அதுதான் பொறுமையினுடைய அடையாளம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, 4 பக்கத்துல இருந்து உங்க மனசுல எத்தனை விதமான நொறுங்குகிற, தத்தளிக்கிற, மனதையே உடைக்கிற எவ்வளவு வேதனையான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கா இல்லையா? ஒருவேளை சிரிக்கலாம், அல்ல சந்தோஷமா இருக்கிறத முகத்துல காண்பிக்கலாம். ஆனா உங்க மனசை நீங்க உண்மையா தொட்டு பார்த்தீங்கன்னா, என் மனதுக்குள்ள எத்தனையோ அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனா இருந்தும் நீங்க உடையாதபடி அதை தாங்கி இருக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் சரியான அர்த்தம் பொறுமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட பொறுமை, இந்த பொறுமை எங்கு உள்ளது என்றால்
நான் சொல்லுவேன் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வேதம் மிக மிக அழகாய் சொல்லுகிற இந்த பொறுமை எங்க இருக்கா? எடுத்து வாசிங்க. 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. என்ன இல்லை? அன்புக்கு போராமை இல்லை. நல்ல கவனிங்க. நான் சொல்லுவேன், வேதம் சொல்வது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்ன இல்லை? போராமை இல்லை. அப்படின்னா அன்புக்கு பொறுமையா இருக்க மட்டும்தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லும் பொழுது, வேதத்தில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவானை யாக்கோபு எழுதுகிறார், யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களே. யோபுடைய வாழ்க்கையில என்ன பொறுமை? எடுத்து வாசித்தீங்கன்னா, அவன் சொத்து எல்லாம் இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சரீர சுகத்தை அவன் இழந்தான், நண்பர்களால் குற்றம் சாட்டப்பட்டான். இந்த இடமெல்லாம் நீங்களும் நானா இருந்தா என்ன சொல்லியிருப்போன்னா, இவ்வளோ உத்தமமா இருந்தேன், இவ்வளோ பக்தியா தேவனை தேடினேன், ஆனால் என் வாழ்க்கையில் இதெல்லாம் வரணுமா, நடக்கணுமா? இப்படிதான் நம்ம மனசு நிச்சயம் என்ன செய்யும்? பேசும். யோசித்து பாருங்க. நாம் வளர்த்த ஒரு பூனையோ கோழியோ ஒரு நேசித்த நாயோ காணாம போச்சுன்னா அதுவே நம்ம வாழ்க்கையில முணுமுணுக்கிறதாய் மாறிடும். ஆனா 10 பிள்ளைகளை ஒரே நாள்ல கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டான வேதம் சொல்லுது, இவைகளை எல்லாம் அவன் பொறுமையாய், அவனுடைய மனது உடைக்கப்படலை, நொறுக்கப்படலை, எல்லாம் நொறுங்கி போகிற சூழ்நிலை, ஆனால் அந்த பொறுமையை அவன் காத்து கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேதம் சொல்லுது, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இந்த பொறுமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயரத்தை கொண்டு போய் அடைய செய்கிறது. அமெரிக்கா தேசத்துல ஒரு மனிதன் இருந்தார். அவரும் சிறு வயதுல வறுமையில இருந்தவர். வளர்ந்து வணிகத்தை நடத்தினார். வணிகத்தில் பயங்கரமான தோல்வி. தேர்தலில் நின்னாரு, தோல்வி. மீண்டும் முயற்சித்து மீண்டும் மீண்டும் தேர்தலில் நின்று பார்த்தாரு, தோல்வி தோல்வி தோல்வி. தோல்வியே அவருடைய வாழ்க்கையில துரத்தி கொண்டே வந்தது. மனதில் பல நேரம் மன வேதனை, மன கஷ்டம், நடந்த எல்லாவற்றையும் நினைத்து அப்படியே தூக்கமில்லாத ராக்காலங்கள், சாப்பிட முடியாத நேரங்கள், இதெல்லாம் மனதில் வந்துச்சு அவருடைய வாழ்க்கையில. வந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துட்டு மீண்டும் மீண்டும் பொறுமையாக அவர் திரும்ப 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 அந்த தேர்தலில் நின்னார். கடைசியில வெற்றி பெற்றார். அவர் யார் தெரியுமா? சொல்லுங்க. ஆபிரகாம் லிங்கன். கடைசியில் என்ன பண்ணாரு சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தல் என்ன ஆனாரு? இப்ப நான் சொல்லுவேன், ஒரு பொறுமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். தோற்றது உண்மைதான், பலமுறை தோற்றது உண்மைதான், மன வேதனைப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த பொறுமையாய் திரும்ப 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 செயல்பட்டது தேசத்துல பார்த்தீங்கன்னா உயர்ந்த மனிதனாக அவர் வந்தார் என்று சரித்திரங்களில் நான் பார்க்கிறோம். நான் சொல்லுவேன், பொறுமை வரலாற்றில் நிலைத்து நிற்கிற ஒரு மனிதனாக மாற்ற செய்கிறது. நான் சொல்லுவேன், அருமையான பாஸ்டர் டேனி அவர்கள், இது ஒரு ஆரம்பம் தான், ஆனா இன்னும் இதனுடைய முடிவு மகிமையாய் இருக்க போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பொறுமைக்கு கர்த்தர் 2 மடங்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, உங்ககிட்ட பொறுமை இருக்கா? இருக்கா? பொறுமை இருக்கா? என்ன சொன்னாங்க? தெரியலன்றாங்களா?
இருக்குன்றாங்களா? பொறுமை இருக்கா? நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுது பொறுமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, வேதம் சொல்லுது உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். பொறுமை அனுபவத்தை உண்டாக்கும். உபத்திரவம் என்னத்தை உண்டாக்குது? பொறுமையை உண்டாக்குது. பொறுமை எதை உண்டாக்குகிறது? அனுபவத்தை உண்டாக்குகிறது. நான் சொல்லுவேன், 35 வருஷம் திருமண வாழ்வில நிலைத்திருக்க காரணம் என்னன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், பொறுமை தான். கோபமே வந்திருக்காதா அப்படின்னா நிச்சயம் கோபம் வந்திருக்கும். சகோதரியை காரணம் இல்லைன்னா கேட்டுடலாம். கோபமே வரல அப்படின்னா சொல்லுங்க, நிச்சயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் கோபமே பட மாட்டார்கள்னு. கோபப்பட மாட்டாங்க, உண்மைதான். சொல்லிட்டு இயேசுவே என்ன பண்ணாரு? கோபப்பட்டாரு, சாட்டையை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு என்ன செய்தாரு? கோபத்துல 2 விதம் இருக்கு. சொல்லுங்க, கோபத்துல 2 விதம் இருக்கு. இயேசு கோபப்பட்டது பரிசுத்த கோபம். சொல்லுங்க, என்ன கோபம்? சத்தமா சொல்லுங்க. அவர் கோபம் கொண்டது பரிசுத்த கோபம். பிதாவினுடைய வீட்டை கல்லர் குகையா மாத்திட்டீங்களே, இது பிதாவினுடைய வீடு அல்லவா? இதே தேவ ஆலயம். சாலமோனின் நாட்களிலே மகிமை இருந்தது. ஆனா இந்த மகிமை இன்னைக்கு என்னால பார்க்க முடியலையேன்னு பார்த்ததுனாலதான் அதை ஒரு சந்தை போல, ஒரு மார்க்கெட்டை போல சபையை மாத்தி வச்சிட்டீங்களேன்னு தான் ஆண்டவர் பரிசுத்தத்திற்காக அவர் என்ன செய்தார்? கோபம் கொண்டார். பரிசுத்த கோபம். ஆண்டவர் கொண்ட கோபம் பரிசுத்த கோபம். அப்ப யோசித்து பாருங்க. அப்போ கோபமே இந்த 35 வருஷம் வரலையா அப்படின்னா நிச்சயம் கோபம் வந்திருக்கும். ஆனாலும் அந்த கோபத்தை உடனடியாகவே கட்டுப்படுத்தி இருப்பார். 2 பேருமே என்ன செஞ்சிருப்பாங்க? கோபத்தை கட்டுப்படுத்தி இருப்பாங்க. காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தொண்டை வரைக்கும் வந்தாலும் அப்படியே அதை விழுங்கி இருப்பாங்க. அதுதான் பொறுமை. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை வெளியே போயிருந்ததுன்னா இன்னைக்கு இந்த 35ஆம் வருஷத்தை நாம் எல்லாம் இன்னைக்கு இங்க கொண்டாட முடியாது. அப்ப யோசித்து பாருங்க, அந்த பொறுமை என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த காயப்படுத்தக்கூடிய வார்த்தை வந்தாலும் அது அப்படியே மனசுக்குள்ளேயே என்ன செய்துட்டாங்க? விழுங்குனாங்க பாருங்க. அதுதான் பொறுமை. நேரம் எடுத்தாலும் உறவை அவர்கள் என்ன செய்தாங்க? காத்து கொண்டார்கள். நேரம் எடுத்தாலும் உறவை என்ன செய்தாங்க? காத்து கொண்டாங்க. பொறுமை இல்லாத வீட்டுல சின்ன விஷயம் கூட பெருசா இருக்கும். ஆனா பொறுமை இருக்கிற வீட்டுல பெரிய விஷயம் கூட சின்னதா இருக்கும். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், பொறுமை பலவீனம் அல்ல. பொறுமை என்பது பயந்த மனம் அல்ல. அது பரிசுத்த ஆவியின் கனி என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. அது ஆவியின் கனி என்று சொல்லி, பரிசுத்த ஆவியினுடைய கனி பொறுமை என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. நான் சொல்லுவேன், பொறுமை உள்ளவன் தாமதமாக ஜெயிப்பான். சொல்லுங்க, பொறுமை உள்ளவன் தாமதமாக ஜெயிப்பான். ஆனால் அவன் நிரந்தரமாய் என்றும் ஜெயாலியாகவே இருப்பான். திரும்பவும் சொல்றேன், பொறுமை உள்ளவன் தாமதமாக என்ன செய்வான்? ஜெயிப்பான். அதாவது ஒரு விஷயம் முதல்ல போற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொய் சீக்கிரமா என்ன செய்யும்? வெளியில போய் வேக வேகமா பரவும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொய் வேகமா போய் பரவிடும். ஆனா ஒரு உண்மை எப்பவுமே எப்போ வரும்? மெதுவா பின்னாடி தான் அந்த உண்மை வெளிப்படும். நம்ம வாழ்க்கையில நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப யோசித்து பாருங்க. நான் தாழ்மையா சொல்லுகிறேன், பொறுமை உள்ளவன் தாமதமாகத்தான் ஜெயிப்பான், ஆனால் நிரந்தரமான ஜெயாலியாகவே இருப்பான். இந்த ஊழியம் குடும்பம் நிரந்தரமான ஜெயாலியாய் கர்த்தர் அடையாளப்படுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. 3வது ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 3வது அவரிடத்துல நான் கண்ட ஒன்று. முதல்ல என்ன சொன்னேன்? தாழ்மை. கரெக்டா சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2வது பொறுமை. 3வது அன்புள்ளம். சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோன்னு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய அன்புக்காகத்தான் கட்டுப்பட்டு நம்ம எல்லாம் இப்ப என்ன செய்திருக்கிறோம் வந்திருக்க. உண்மை அதுதானே. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வர முடியாத சூழ்நிலை தான், ஆனாலும் வந்திருக்கிறேன் அப்படின்னா அவர் மேல நான் வைத்த அன்பு, அவர் என் மேல அவர் வைத்த அன்பு என்பதுதான் அதற்கு அடிப்படை. எனவே தான் நான் சொல்ல, மூன்றாவது அன்பு உள்ளம் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் சொல்லுவேன், இந்த அன்புள்ளம் என்பது மனிதனை மகத்தான மனிதனாக, சக்தியாக அவனை உருவாக்குகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்துல உன்னத சக்தியாக, பலமாக, பராக்கிரம் உடையவனாக, மகா பெரியவனாய் மாறுவது எதுலன்னா சொல்லுங்க பார்க்கலாம், அவனுக்குள்ள இருக்கிற அன்புதான் அவனை இவ்வளவாய் அவனை என்ன செய்கிறது, மாற்றுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு நாடோடியை போலதான் வாழ்ந்தார். நாடோடின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நிரந்தரமான ஒரு இடம் இல்லை. கொஞ்ச நாள் இந்த இடத்துல இருப்பார், அடுத்து அந்த கிராமத்துல இருப்பார், அடுத்து அந்த வனாந்தரத்துல இருப்பார், அடுத்து அந்த மலை மேல இருப்பாரு, அடுத்து கடலோரமான இடத்துல இருப்பாரு. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிற இந்த குருவிக்காரங்களெல்லாம் அவங்க கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வீடு கட்டிட்டாங்க தெரியுமா. நம்ம தான் குருவிக்காரன் சொல்லி நம்ம தான் குருவிக்காரன் மாதிரி இருக்கிறோம். அவங்களாம் பார்த்தா நல்ல நல்ல அழகு வீடுகளை கட்டிட்டாங்க. நாடோடைய போல இயேசு இந்த பூமியில இருந்தார். அதனால தான் சொன்னாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்துல பறக்கிற பறவைகளுக்கு கூட கூடுகள் இருக்கு, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட என்ன இல்லை அப்படின்னா ஒரு நாடோடிய போலதான் இருந்தார். நான் கேட்கிறேன், ஒரு நாடோடிய தேடி திரளான ஜனங்கள் நாடி தேடி வந்ததற்கு என்ன காரணம்னா அவருடைய உள்ளான அன்போடு அவர்களை நேசித்த அந்த நேசமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்பு உள்ளம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல. அன்பு என்பது ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சியில அன்பு வெளிப்படுகிற ஒன்று அல்ல, உணர்ச்சி அல்ல. அது ஒரு தீர்மானம், அது ஒரு செயல்பாடு, அது தன்னை மறைத்து பிறரை உயர்த்தும் மனம் கொண்டது. அன்பு என்பது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு தீர்மானம், அது ஒரு செயல்பாடு, அது தன்னை மறந்து பிறரை என்ன செய்கிறது, உயர்த்துகிற மனம் கொண்டது. எனவே தான் 1 கொரிந்தியர் 13:4-5 சொல்கிறது, அன்பு நீடிய பொறுமை உள்ளது, அன்புக்கு அன்பு தீமை என்ன செய்யாதான், தீங்கு செய்யாது, தீமையை நினைவிலேயே வைக்க. இந்த அன்பு தீமை செய்தவர்களை கூட நினைவில் வைக்காது. யோசேப்பை பாருங்க, தீமை செய்த சகோதரர்கள் எல்லாரும் வருகிறாங்க, அவன் நினைச்சானா ஒரு நிமிஷத்துல எருசலேமில் எல்லாரையும் கல்லறைக்கு என்ன செய்திருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். எவ்வளவு வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்துனீங்க, இன்னைக்கு ஆகாரம் கேட்டு கானான் தேசத்தை விட்டு நான் இருக்கிற இடத்துலயே வந்து நிக்கிறீங்களா என் கண்ணுக்கு முன்னாடின்னு என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் பழி வாங்க நினைக்கவே இல்லை. நான் சொல்லுவேன், அன்பு பழி வாங்க நினைக்காது, அன்பு தீங்கு செய்ய நினைக்கவே நினைக்காது, அன்பு கணக்கு பார்க்காது, அது மாத்திரமல்ல பதில் எதிர்பார்க்காது. அன்பு பதில என்ன செய்யாது, எதிர்பார்க்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் வேதத்துல பாருங்க, வேதாகமத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய தேவன் நம்மை நேசித்ததுனால தன்னுடைய சொந்த ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்காக என்ன செய்தாரா. நம்ம இடத்துல என்ன இருக்குங்க, நம்ம இடத்துல என்ன இருக்கு, தன்னுடைய குமாரனையே நமக்கு பலி கொடுக்க அனுப்புனார்னா நம்ம இடத்துல அப்படி என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை, நம்மளால எந்த பிரயோஜனம் இல்லை என்று தெரிஞ்சோம் தன்னுடைய குமாரனையே அவர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பக்கத்துல. அல்லேலூயா. நான் சொல்ல, உலகத்தை நேசித்ததுனால தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர். கொல்கத்தாவில அந்த தெருக்களில, அந்த நகரங்களில ரொம்பவும் ஏழை எளிய மக்கள், நலிந்தவர்கள் ஏராளம் இருப்பதையும், நோய்வாய்ப்பட்டு அந்த வீதிகளிலே சுருண்டு பிளாட்பாரத்தில் இருக்கிற மக்களையும்
ஒரு இளம் பெண் பார்த்தாலாம். பார்த்த உடனே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அந்த இளம் வாலிப பெண்ணுக்குள்ள வந்தது. எப்படியாவது உதவி செய்யணும் என்கிற மனது வந்து உதவி செய்ய தொடங்கினால், அவளை பார்த்தவங்க எல்லாம் அவட்ட கேள்வி கேட்டாங்களாம், நீ ஏன் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்து உன்னுடைய அழகான உன் வாழ்க்கை நீ ஏன் தொலைத்து போகிற? நீ நல்லா வாழலாம, ஏன் இவங்களுக்கு போய் நீ உதவி செய்கிற அப்படின்னு. அப்ப அந்த பெண் சொன்னாலாம், நான் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களில் இயேசுவை நான் பார்க்கிறேன். அவர்கள் யாரை பார்க்கிறேன்? இயேசுவை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏழை எளியவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வது தன்னுடைய மேலான கடமையாக வைத்த மதர் தெரேசா. சொல்லுங்க பார்க்கலாம். உலகமே போற்றும் நிலையில நான் கேட்கிறேன், படிச்ச பட்டம் அவங்கள உயர்த்திச்சா, இல்ல அவங்களுக்கு இருந்த ஜாதி குலம் உயர்த்திச்சா? ஒன்றும் இல்லைங்க. அன்பு உள்ளம் அவங்களை இன்னைக்கு முழு தேசம் அறியும்படியாக உயர்த்தி வைத்தது. அவர்களை குறித்து ஒரு இதில் படித்தேன். அந்த அநாத பிள்ளைகள், கஷ்டப்படுகிற நோயாளிகள் எல்லாம் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அந்த கொல்கத்தா தேசத்துல பட்டணத்துல வீதியில அப்படியே போகிற வருகிற செல்வந்தர்கள் பணக்காரர்களுக்கு நேர ஓடி போய் தன்னுடைய 2 கரத்தை இப்படி வச்சிட்டு கேட்பாங்களாம், என் பிள்ளைங்கெல்லாம் பட்டினியா இருக்கு, இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க, நான் ஆகாரம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு போய் இருக்கப்பட்டவங்களை பார்த்து 2 கைய இப்படி வச்சு கேட்பாங்களாம். அவங்க கையை வச்சு கேட்கும் போது அந்த பண திமிரில் இருக்கிறவங்க காரி அந்த கையில என்ன செய்வாங்களா? துப்புவாங்களாம். கையில துப்புவாங்களாம். துப்புன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்களாம் தெரியுமா? இது எனக்கு போதும், ஆனா என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது என்ன செய்யுங்க. இது எனக்கு போதும், என் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுகிற என் மக்களுக்கு ஏதாவது என்ன செய்யுங்க. யோசித்து பாருங்க, ஏன் அந்த அளவுக்கு அவங்க மனம் மாறினதுன்னா, நான் சொல்லுவேன், அவங்க இயேசுவனுடைய அன்பை பார்த்தாங்க. அந்த அன்பு அவங்க உள்ளத்துல வேலை செய்தது. இன்றைக்கு அந்த அன்பு தான் அவர்களை தேசத்திலேயே உயர்த்தி காண்பித்தது. நான் சொல்லுவேன், இந்த 35 ஆண்டு திருமண வாழ்வு நிலைத்திருக்க காரணம் என்னன்னா, அன்பு, பொறுமை, தாழ்மை இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையின் நிலையை மாற்றி உயர்த்தி வைத்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்வோமா? அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அன்புள்ள கொண்ட மனுஷன் பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்புள்ள மனுஷன் பணக்காரனா இருக்க வேண்டும் என்பது அல்ல. அவன் இருதயம் ராஜாவுனுடைய இருதயம் போல். அவன்கிட்ட பணம் இல்லைன்னா கூட அன்புள்ள மனுஷனுடைய இதயம் ஒரு ராஜாவுனுடைய இருதயம் போன்ற ஒன்று. நான் தாழ்மையா சொல்றேன், தர்மையான திரு குடும்பம், ஊழியம், பிள்ளைகள், பேர பிள்ளைங்க, திருச்சபை மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், கர்த்தர் நல்ல ஒரு தேவதாசனை, குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் அவர்களை மாத்திரமல்ல, அவர்கள் மூலம் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே இதற்கு காரணமா இருக்கிற அன்பு சகோதரனை மனதார நான் வாழ்த்துகிறேன். நான் இந்த குடும்பத்திற்காக ஒரு சின்ன ஜெபத்தை நான் ஏறெடுத்து நான் போக விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய கண்களை மூடி அந்த அருமையான குடும்பத்தை இன்று நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் நிறுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. பாஸ்டர் முன்ன வந்துருங்க. சிஸ்டர் வாங்க, அப்படி வாங்க, பிள்ளைங்க எல்லாரும் ஃபேமிலியோட வாங்க, ஃபேமிலியோட வாங்க. பிரைஸ் முன்ன வந்துருங்க. ஏராளமான வந்திருப்பா, முன்ன வந்து கர்த்தருடைய ஊழியர்கள் வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். வேதம் என்ன சொல்லுது? நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுது. நீர் எனக்கு தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்ன செய்வார்கள்? சூழ்ந்து கொள்வார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் இந்த அருமையான ஊழியத்திற்கும் குடும்பத்திற்கும் தயை செய்ய போகிறதுனால
எண்ணற்ற நீதிமான்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஹalleluya 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 ஹalleluya. உங்களுடைய கரங்களை அப்படியே உயர்த்துங்க, கரங்களை அப்படியே உயர்த்துங்க. நாம் இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya. இந்த நாளில இந்த 35ஆம் ஆண்டு என்பது பல வருட போராட்டத்திற்கு பின் தேவன் ஓய்வு கொடுக்கும் ஒரு ஆண்டு. பல வருட போராட்டத்திற்கு பின்பு தேவன் ஓய்வு கொடுக்கும் ஒரு ஆண்டு. நான் திரு குடும்பத்தை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற, இனி நீங்கள் போராட போகிறவர்கள் அல்ல. உங்கள் போராட்டத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் இந்த ஆண்டில கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். போராட்டத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதல் போராட்டம், யுத்தம் யுத்தம் யுத்த களத்திலேயே ஆண்டுகள் உருண்டு ஓடினது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இளைப்பாறுதலின் காலங்களை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் சொல்லுவேன். போராட்டத்தின் காலங்கள் முடிந்து இது ஓய்வின் காலமாக, இளைப்பாறுதலின் காலமாக கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு இந்த ஆண்டை கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். இது உங்கள் சமாதானத்தின் ஆண்டு, இது உங்கள் கிருபை நிரம்பின ஆண்டு. நீங்கள் சம்பாதிக்காத ஆசீர்வாதம், இதுவரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத மகிமை உங்களை தேடி வர போகிறது. நீங்கள் அதை தேடி போக போகிறது இல்ல, அது உங்களை தேடி வர போகிறது. இது உங்களை நிலை நிறுத்துகிற ஆண்டு. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியம் குலுங்கினது போல இருந்திருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை உறுதியற்றது போல இருந்திருக்கும். ஆனால் இது நிலை நிறுத்தும் ஆண்டு. தேவனுடைய கரம் நிலையாய் நிறுத்தும் ஆண்டாய் கர்த்தர் மாற்றுகிறார். இது குடும்பங்களை சீர் செய்யும் ஆண்டு. உடைந்த உறவுகள் திரும்ப இணைய போகிறது. எதெல்லாம் உடைந்த உறவுகளாய் பார்க்கிறீங்களோ அது திரும்பவும் இணையும், திரும்பவும் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது வாக்குத்தத்தம் நிறைவேறும் ஆண்டு. நீண்ட காலமாய் ஜெபித்து ஜெபித்து உபவாசித்து உபவாசித்து பிரயாசப்பட்டு கண்ணீர் விட்டு இது வரைக்கும் காத்திருந்து இதுவரையும் நிறைவேறாத பல வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டாக கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார். நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தின் மீது, இந்த குடும்பத்தின் மீது இருந்து வந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் அகல செய்கிற ஆண்டு, வேரோடு அழித்து போடுகிற ஆண்டு. பார்க்கிற மக்கள் ஆச்சரியப்பட போகிறாங்க. இனி உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். உங்கள் ஊழியங்களை ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள். அது மாத்திரமல்ல, 35 ஆண்டுகள் அழுகையும் கண்ணீருமாக எத்தனையோ இரவை நீங்கள் கழித்து இருப்பீர்கள். வெளியில விசுவாச மக்களுக்கு முன்பாக சிரித்தாலும் அந்தரங்க வாழ்விலே எத்தனையோ இரவு கண்ணீரோடு கதறி இருப்பீர்கள்.
அந்த கண்ணீர் முடிவு பெற்று களிப்பு தொடங்கும் ஆண்டு. கண்ணீர் முடிவு பெற்று களிப்பு தொடங்கும் ஆண்டாய் கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரையும் மறைக்கப்பட்டிருந்த வரங்கள் இந்த ஆண்டு வெளிப்பட போகிறது. இதுவரையும் மறைக்கப்பட்டிருந்த வரங்கள், கிருபைகள் வெளிப்படுகிற ஆண்டு. உங்களுக்குள்ள இருந்த திறமைகள் வெளிச்சமாய் பிரகாசிக்கிற ஆண்டு. வெளிச்சமாய் பிரகாசிக்கிற ஆண்டு. இதுவரையும் வழியே தெரியவில்லையே, பாதையே இல்லையே என்று நினைத்த இடங்கள் எல்லாம் ஆண்டவர் தானாகவே வழியை திறக்க பண்ணுகிறார். பாதைகள் திறக்க பண்ணுகிறார். மகிமை வெளிப்படும் ஆண்டாய் மாற்றுகிறார். மறைந்த ஆசீர்வாதங்கள் வெளியே வருகிற ஆண்டாய் மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். இந்த 35ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார். இது ஒரு பாதுகாப்பின் ஆண்டு. எதிரியின் திட்டம் முழுமையும் முறியடிக்கப்பட்டு கர்த்தர் தம்முடைய செட்டைக்குள்ள, அக்கினியின் வளையத்திற்குள்ள, கண்மலையின் வெடிப்புக்குள்ள, தமது காயத்திற்குள்ள, சிலுவையின் நிழலுக்குள்ள கர்த்தர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். மறைத்து வைத்திருக்கிறார். எதிர்பாராத இடத்தில் இருந்தெல்லாம் உதவிகளை கர்த்தர் அனுப்ப போகிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அங்கிருந்த உதவிகள் கர்த்தரால் அனுப்பப்படுகிறது. கர்த்தர் தமது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமட்டு கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுகிறார். அப்படியே செய்யுங்கப்பா. வர்த்திக்க பண்ணுகிறார். அப்படியே செய்யுங்கப்பா. ஜீசஸ். தலை உயர்த்தப்படும் ஆண்டு. கீழே பார்த்தது முடிவு அடைந்து விட்டது. கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறார். புதிய ஆரம்ப உறுதியின் ஆண்டாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம எல்லாரும் அருமையான திரு குடும்பத்திற்கு நேராய் கரங்களை உயர்த்தி மனதார நாம் வாழ்த்த போகிறோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் டேனியலுக்காக, அவருடைய துணைவியார், பிள்ளைகள், வேற பிள்ளைகளுக்காக, மகள், மருமகனுக்காக, ஆண்டவரை எல்லாம் நாங்க உம்மை துதிக்கிறப்பா. எஸ். திருச்சபை மக்களுக்காக உம்மை துதிக்கிறப்பா. எஸ். இந்த ஊழியத்துல ஆண்டவரை தரிசனத்திற்கு தோல் கொடுத்து உதவுகிற ஆண்டவரே, விசுவாச ஆண்டவரே மக்களுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். தேவனால் கனப்படுத்தப்படட்டும். ஆமென். தேவனால் மகிமை பெறட்டப்பா. எஸ். ஆண்டவரே, நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும். நம்முடைய பிள்ளைகளை இதுவரையும் உயர்த்தினவர் நீர்தான், இன்னும் உயர்த்துகிறவராய் இருக்கிறவரும் நீர்தான். தாவீதுக்கு கொடுத்த வார்த்தையை நினைவு கூறுகிற ஜீசஸ், தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உடையவனாக கர்த்தர் அவனை மாற்றினீரே, அப்படியே திரு குடும்பங்களை கர்த்தர் மாற்றும், சபை மக்களை மாற்றும், தீர்க்காயுசோடு இருந்து நம்முடைய ஊழியத்தை செய்யட்டும். இன்று கண்ட இது போன்ற சந்தோஷத்தின் ஆண்டுகளை இன்னும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை கண்டு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய். ஊழியர்களாய், திருச்சபை மக்களாய், உறவுகளாய், நண்பர்களாய் மன நிறைவோடு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.